சிவனின் அருளால் இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் இனிய நாளாகட்டும். சிவனுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம்னா அது அபிஷேகம் தாங்க. அபிஷேக பிரியராக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னா அன்னாபிஷேகம் நடக்கக்கூடிய நேரத்தில் கோவிலில் எந்த விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது, அபிஷேகத்தின் போது எப்படி வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு சிவனின் பரிபூரண அருள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அன்னாபிஷேகம் வீட்டிலேயே வழிபடலாமானா பலருக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. அந்த கேள்விக்கான பதிலையும் நாம தெரிஞ்சுக்கலாங்க. உங்களுக்கு சிவபெருமானே ரொம்ப பிடிக்கும்னா மறக்காம ஓம் நமச்சிவாய எனும் மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க தனிப்பட்ட முறையில் உங்க ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். அன்னாபிஷேகம் பார்த்தீங்கன்னா அனைத்து சிவன் கோவில்களும் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான வழிபாட்டு முறைங்க. இந்த நாள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அமைஞ்சிருக்கு. ஐப்பசி மாத பௌர்ணமி நாளில் தான் பார்த்தீங்கன்னா அஸ்வினி பரணி நட்சத்திரம் இணையக்கூடிய நாளாக இருக்குது. இந்த அஸ்வினி நட்சத்திரத்திற்கு உரிய தெய்வம்னா அந்த சரஸ்வதி தேவி. அதே போல் பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரக்கூடிய தெய்வம்னா அது யமதர்மன். 2 நட்சத்திரங்களும் இணையக்கூடிய அற்புதமான ஐப்பசி பௌர்ணமி நாளில் தான் சிவன் கோவில்களில் அனைத்துலுமே அன்னாபிஷேகம் சிறப்பாக நடைபெறுங்க. இந்த நேரத்தில் என்ன விஷயங்களும் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுது. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா செய்யக்கூடாத விஷயங்கள்னா அசுத்தமான கலப்படமான பொருட்களை தவிர்த்துடுங்க. சிவலிங்கத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய அபிஷேகத்திற்கு தூய்மையான அரிசியும் காய்கறிகள் மட்டும் நீங்கள் பயன்படுத்தணும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் சிவ வழிபாட்டில் அசைவ உணவுகள் மற்றும் மதுபானங்களுக்கு அனுமதி கிடையாது. அதே போல் பார்த்தீங்கன்னா அபிஷேகத்தின் போது ரொம்ப கவனத்துடன் இருக்கணுங்க. ஏன்னா மிகவும் புனிதமான ஒரு நிகழ்வு நடக்கும் நேரத்தில் லிங்கத்தின் மீது அரிசி இட்டு அபிஷேகம் செய்யக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு பருக்கையும் சிவலிங்கத்தின் வடிவமாக நினைத்து தான் வழிபடணும். அன்னாபிஷேகத்தின் பார்ப்பதோடு மட்டும் இல்லைங்க, அதற்கான பொருட்களை நீங்கள் வாங்கி தந்தீங்கன்னா சிறப்பான பலன்களை பெறலாம். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பழைய பூக்கள் காய்ந்த இலைன்னு புனிதமற்ற அலங்கோலமான பொருட்களை அன்னாபிஷேகத்தின் போது பயன்படுத்துவதை தவிர்த்திடுங்க. இந்த சிவபெருமானுக்கு இந்த ஐப்பசி மாத பௌர்ணமியில் அன்னாபிஷேகம் நடத்துகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னா பிரம்மஹஸ்தி தோஷம் நீங்கள் பிற ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் தான் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்யப்பட்டதாகவும் சொல்லுவாங்க. இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் பார்த்தீங்கன்னா அனைத்து சிவ ஆலயங்களும் அன்னாபிஷேகம் வெகு விமர்சையாக நடத்துவாங்க. அபிஷேக பிரியன் தான் இந்த சிவபெருமானுங்க. சுத்த அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்படுது இந்த நாளில். தென்னிந்தியாவில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அன்னாபிஷேக வழிபாடு ரொம்ப சிறப்பாக நடைபெறும். பொதுவாக பார்த்தீங்கன்னா சோறு கண்ட இடம்தான் சொர்க்கன்னு பழமொழி கூட இருக்குது. இதற்கு தான் அர்த்தத்தை தேடும்போது உலகிற்கே படியளந்த சிவபெருமானை மகிழ்விக்கும் விதத்தில் அன்னாபிஷேகத்தை பின்னணியை நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த நாளில் அன்னாபிஷேகம் நடத்தப்படுதுன்னு தெரிஞ்சுக்கொள்வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா மும்மூர்த்திகளின் சிவபெருமானை போலவே பிரம்மதேவருக்கு 3 இல்லை முன்னாடி 5 தலைகள் இருந்திருக்கு. அதனால் தானுமே பார்த்தீங்கன்னா சிவனுக்கு நிகரானவர்னே பிரம்மன் நினைத்து ரொம்ப அகங்காரத்தோடு இருந்திருக்காரு. பிரம்மனின் அகந்தையை அடக்கதாங்க பிரம்மனின் 5 தலைகளில் 1 தலையே. சிவபெருமான் பார்த்தீங்கன்னா கொய்து பிரம்மனை நான்முகனாக உருவாக்கியிருக்காரு. சிவபெருமானால் துண்டிக்கப்பட்ட பிரம்மதேவருடைய தலை பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய கையிலே ஒட்டி கொண்டு சிவனாருக்கு பிரம்மஹத்தி தோஷத்தை ஏற்படுத்திருச்சு. சிவபெருமான பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டி கொண்ட பிரம்மனின் கபாலம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே பசியால் அணைத்து கொண்டு இருந்திருக்கு. பிரம்மனால் தனக்கு ஏற்பட்ட பிரம்மஹஸ்தி தோஷத்தை நீக்க தான் பிரம்மனிடமே உபதேசம் கேட்டிருக்காரு சிவபெருமான். அதனால் தாங்க தனக்கு போதுன்னு அளவுக்கு உணவு கிடைக்கும் போது தான் சிவபெருமானை விட்டு நீங்கி விடுவதாக பிரம்மதேவனுடைய கபாலமும் சிவபெருமானிடம் கூறியிருக்கு. இதனால் தாங்க சிவபெருமானுடைய கபாலீஸ்வரன் திருமணாமத்தோடு பிச்சாண்டனர் ஆக உருமாறி பூலோகம் முழுவதும் தெரிந்திருக்காரு. அன்னமிட்டு நிறையும் போது மட்டுமே அந்த கபாலம் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய கையை விட்டு பிரியுன்னு சிவனாருக்கு பிரம்மனால் கொடுக்கப்பட்ட சாபம் நீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா சிவபெருமானும் காசிக்கு செல்லும்போது அவருக்கு அன்னபூரணி பார்த்தீங்கன்னா அன்னமிட்டு அருள் பாலித்திருக்காங்க. அகிலம் காக்கக்கூடிய அன்னபூரணியின் அன்பினால் கபாலம் பார்த்தீங்கன்னா நிறைந்திருக்கு.
இதை அடுத்து சிவபெருமான் கையில் ஒட்டி கொண்டே இருந்த பார்த்தீங்கன்னா படாத பாடுபடுத்தி கொண்டிருந்த அந்த கபாலமே பார்த்தீங்கன்னா அவரை கையை விட்டு இறங்கிடுச்சுங்க. சிவனாருக்கு பிரம்மனால் கொடுக்கப்பட்ட சாபமும் நீக்கப்பட்டிருக்கு. அன்று முதல் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் காசிக்கு செல்லும்போது அவருக்கு அன்னபூரணி அன்னமிடுவா. அகிலம் காக்கக்கூடிய அன்னபூரணி அன்பினால் கபாலம் நிறைந்திருக்கு. இதை அடுத்து சிவபெருமானின் கையில் ஒட்டி கொண்டு அவரை படாத பாடுபடுத்திய பிரம்மனின் கபாலமும் கீழே விழுந்துச்சு. சிவபெருமானுக்கு பிடித்த தோஷமும் நீங்கியிருக்குங்க. இதனால அன்னபூரணி அன்னை சிவபெருமானுக்கு அன்னமிட்ட நாள் தான் ஐப்பசி மாத பௌர்ணமி நாள் அமைந்திருக்கு. இதனால் தான் சிவபெருமான் பிரம்மஹத்தி தோஷம் நீக்க பெற்று இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் அனைத்து சிவ ஆலயங்களும் அன்னாபிஷேகம் நடத்துகிறாங்க. இந்த நாளில் சந்திரன் பார்த்தீங்கன்னா தனது சாபம் நீங்கி முழு பொலிவோடு 16 கலைகளும் நிரம்ப பெற்று முழு பொலிவோடு உதித்து அருள் பாலிப்பார். அஸ்வினி முதல் ரேவதி வரையிலான 27 நட்சத்திரங்களும் சந்திர பகவானின் மனைவியாக இருந்திருக்காங்க. இதில் ரோஹிணி நட்சத்திரம் மேலே அதிக நாட்டம் இல்லாமல் சந்திரன் நடந்து கொண்டு இருந்திருக்காரு. இதை தனது தந்தையிடம் ரோஹிணி புகார் செய்தாலாம். இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரோகிணியுடைய தந்தையும் பார்த்தீங்கன்னா உன் உடல் தேயட்டுன்னு சந்திரனுக்கு சாபம் அளித்திருக்காரு. சாபம் பெற்றதும் சந்திரன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலையாக குறைய தொடங்கியிருக்குங்க. சந்திர பகவான் பொலிவிழுந்து காட்சியளித்திருக்காரு. சந்திரன் தனது தவறை உணர்ந்து தமது சாபம் நீறுவதற்காக திங்களூர் கைலாசநாதரை வணங்கி வழிபட்டிருக்காரு. சிவபெருமானுடைய அருளால சாபம் நீக்க பெற்ற சந்திர பகவான் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாத பௌர்ணமி நாள முழுமையாக பிரகாசித்திருக்காரு. சந்திரன் பூமிக்கு மிக அருகில தோன்றக்கூடிய நாள் தான் இந்த ஐப்பசி பௌர்ணமி நாளுங்க. சந்திரனின் முடியில சூரிய சிவபெருமானுக்கு அந்த சந்திரன் முழு பொலிவோடு இருக்கக்கூடிய நாளாக இந்த ஐப்பசி பௌர்ணமி நாள் அமைந்திருக்கு. நவகிரகங்களில் சந்திரனுக்குரிய தானியம் அரிசி. அதனால்தான் இந்த நாளை சிறப்பு வழிபாடு ஆக பிறைச்சூடிய சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்கிறாங்களாம். அதனால்தாங்க அன்னாபிஷேகத்தை தரிசித்தவருக்கு அந்த ஆண்டு முழுவதுமே பார்த்தீங்கன்னா அன்னத்திற்கு குறைவு ஏற்படாதுன்னு சொல்லுவாங்க. நெல் அரிசி ஆகிறது, அரிசி சோறாகுது, சோறு தேகத்துக்குள்ளே சென்று கலந்து வலியை அளிக்கிறது. இது போலதாங்க ஆத்மா எவ்வளவு ஜென்மங்களை எடுத்தாலுமே பார்மத்தோடு கலந்தால் ஒன்றாகிடுன்னு உணர்த்தும் விதத்தில் அன்னாபிஷேகம் நடத்தப்படுவதாகவும் சொல்லுவாங்க. அரிசி வார்த்தையிலேயே அரிசியும் சிவனும் அடங்கியிருக்குங்க. தாங்க சோறு கண்ட இடமே சொர்க்கன்னு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய ஒவ்வொரு சோறும் ஒவ்வொரு பருக்கையும் பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்திற்கு சமமாக சொல்லப்படுது. நன்றாக சோற்று பருக்கையை உற்று நோக்கினீங்கன்னா சோற்று பருக்கை பார்த்தீங்கன்னா சிவலிங்க வடிவில் நீங்கள் பார்க்கலாம். ஐப்பசி மாத அன்னாபிஷேகத்தின் போது சிவபெருமானுக்கு சாட்சியிருக்கக்கூடிய ஒவ்வொரு சோற்று பருக்கிலுமே அந்த சிவலிங்கத்தை நம்மால் தரிசிக்க முடியுங்க. ஒரே சமயத்தில் நீங்கள் கோடி சிவலிங்க தரிசனம் செய்த பல ஜென்ம பாவத்தை போக்கும் அன்னாபிஷேகம் நடத்தக்கூடிய நாளில் நீங்கள் தவறாமல் சிவன் ஆலயத்திற்கு சென்று அன்னாபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எதுவரை இருந்த அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கி வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்ல விதமான முன்னேற்றத்தை நீங்கள் அடையலாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா சிவன் கோவிலுக்கு மட்டும்தான் சென்று அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கணும்னு இல்லைங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் படிக லிங்கம் இல்லைன்னா கருங்கல் உலோகம் போன்ற பொருளாக செய்த சிவலிங்கம் வைத்தீங்கன்னா நீங்கள் இந்த நாளில் அன்னாபிஷேகம் செய்து கூட வழிபடலாம். நீங்கள் எப்போது போல் வீட்டில் லிங்கத்திற்கு செய்யக்கூடிய பால் பொருட்களால் அபிஷேகம் செய்துட்டு இலை விரித்து அதன் மேலே ஒரு தட்டில் பார்த்தீங்கன்னா லிங்கத்தை வைத்திடுங்க. இந்த லிங்கத்திற்கு ஏற்ப நீங்கள் பச்சரிசி அன்னத்தை வடித்து அதை நன்றாக ஆற விட்டுட்டு பிறகு பார்த்தீங்கன்னா ஆறிய பிறகு தான் நீங்கள் அந்த அன்னத்தை லிங்கத்திற்கு முழுவதுமாக அபிஷேகம் செய்திடுங்க. இப்படி செய்த அன்னாபிஷேகத்தை பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அன்னத்தை வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் பகிர்ந்து பிரசாதமாக சாப்பிட்டுடலாம். இந்த ஆண்டிற்கான அன்னாபிஷேகம் பார்த்தீங்கன்னா வருகின்ற நவம்பர் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையில் இணைந்து வந்திருக்கு. இந்த நாளில் நீங்களும் உங்கள் வீட்டிலேயே அன்னாபிஷேகம் செய்து வழிபடுங்க. இல்லைனா சிவன் கோவிலுக்கு சென்று அன்னாபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து கூட சிவனுடைய பரிபூரண அருளை பெறலாங்க. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி கிரிவலம் செஞ்சிங்கன்னா சிவனுடைய பரிபூரண அருளை பெற்ற முடியும். அன்னாபிஷேகத்திற்கு தேவையான பால் தேன் போன்ற பொருட்களை வாங்கி கொடுப்பதும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தருங்க. இதில் அன்னாபிஷேகத்தின் போது என்ன விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். அதே போல் சிவன் ஆலயத்துக்கு செல்லும்போது மனதார தான் சிவனை வழிபடணும். முதல்ல பார்த்தீங்கன்னா கொடிக்கம்பம் அருகே வணங்கி வழிபட்டு
பிறகு பார்த்தீங்கன்னா நந்தி பகவானின் அனுமதி பெற்ற பிறகுதாங்க சிவனினுடைய கருவறைக்கு சென்று சிவனை மனதார வேண்டி வழிபட்டு வரணும். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.